வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த நெல்லிக்கனி ஜூஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது நம்ம வீக்லி ஒரு ட்வைஸ் அல்லது த்ரைஸ் எடுக்கும் போது நமக்கு இது ஒரு காவல் அரணாவே வேலை செய்யும். மிகுந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு 4 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். 4 நெல்லிக்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதனுடைய சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் நெல்லிக்காவை மட்டுமே நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை அப்படியே கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்னா இந்த நெல்லிக்காயை மட்டுமே நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்ணிவிட்டு ஹனி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்டார்டிங்கில் வர பிரச்சனை, அவங்களுக்கு காஃபு, கோல்டு இதெல்லாம் அவங்களுக்கு மற்ற பிள்ளைங்களோட சேரும்போது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. இந்த நெல்லிக்காய் ஜூஸை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது ரொம்ப புளிப்புத்தன்மைன்றதுனால டைல்யூட் பண்ணிவிட்டு ஹனி ஆட் பண்ணி நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை எல்லா சீசனுக்கும் ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் மெத்தடில் நம்ம பார்க்கலாம். ஸோ கட் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 4 மிளகையும் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு 1 இன்ச்சு சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம எத்தனை நெல்லிக்காய் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் நெல்லிக்காய் ஆட் பண்ணேன். அதனால் அதில் தண்ணி பார்த்திங்கன்னா 600லேருந்து 800 ml வரைக்கும் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணதில் நெல்லிக்காயில் துவர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஒரு 1/2 லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லா சீசனுக்கும் தேவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.